இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்பாதிக்கும் போது சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது ஸோ என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேமிலிக்கு தான் வரும். ஸோ என்னால் எந்த சேவிங்ஸும் என்னால் பண்ண முடியாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்த போது ஃபேமிலிக்குன்னு எதுவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நம்ம கேட்டாலும் நிறைய சண்டைகள் நிறையா வரும். இது ஏன் பணம் என்னுடைய இது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை பேங்க்கில் சேவிங்ஸ் போட்டிருக்காங்க, நிறையா போட்டிருக்காங்க. ஒரு சம்டைம்ஸ் சில கான்வர்சேஷன்ஸ் வரும்போது அவங்க ஒரு குத்தி காமிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நீ இத்தனை வருஷம் சம்பாரித்து என்னத்தை சேவிங் வச்சுருக்க, நான் எவ்வளோ சேவிங் வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஏன் அப்படி வருது கேட்குறீங்க? சார் அவங்களுக்குன்னு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும்ல சார். நாளை பின்ன யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கா? இல்ல குத்தி கட்டுறது கேக்குறாங்க. அவரோட அப்படி சம்பாதிச்சு சொன்னாலாச்சும் அவங்க ஏதாச்சும் சேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கறதுக்காக தானே சார் நாங்க அதை அது சொல்றோம். ஓகேமா, அவர் செலவு பூரா வேற ஏதோ அனாவசிய செலவு பண்ணல, குடும்பத்துக்கு தான் செலவு பண்றாரு. அப்போ உங்களுக்கு தானே வருது இது மாறா? நாங்களும் சேர்த்து தான் குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு நாங்க எப்படி சார் மிச்சப்படுத்துறோம்? இப்போ நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்க. இப்போ இது என்ன ஆயிடுது, நான் சாதிச்சிட்டேன் நீ என்ன சாதிச்சேன்னு தானே போய் முடிஞ்சிருது. ஒவ்வொரு டைம் பண்ணும்போது இதை கொஷின் தான் வரும். சார் நாங்க போனதை விட அவங்க தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டே இருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் அவங்களால சேர்த்து வைக்க முடியலன்னு தான் என்னோட கொஷின். நம்ம நோக்கமே நல்ல நோக்கமா இருந்தாலும் கூட நீ எப்படி சொல்றீங்கன்னு இருக்குல்ல. இப்போ உங்க நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கலாம், ஆனா அதுக்காக நீ என்ன சாதிச்சேன்னு கேட்கும்போது அவரோட ஈகோவை நீங்களே ட்ரிகர் பண்றீங்களே. ஒன்றும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இது ஏன் பணம் இது ஓம் பணம்னு பிரிச்சா இது எங்க போய் முடியும் சொல்லுங்களேன்.